இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 2035 ஆண்டிற்குள் 10 லட்சம் மலிவு விலை வீடுகள். மக்களின் சொந்த வீட்டு கனவை நனவாக்க அரசாங்கம் அதிரடி திட்டம். வரும் 2035 ஆண்டிற்குள் நாடு முழுவதும் 10 லட்சம் மலிவு விலை வீடுகளை வழங்கும் இலக்குடன் தேசிய வீடமைப்பு கொள்கையானது கோலாலம்பூரில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சரான டத்து ஸ்ரீ ngah Koh Ming அறிமுகப்படுத்திய இந்த கொள்கையானது மக்களை மையமாக கொண்ட வீடமைப்பு என்ற கருப்பொருளில் அமைந்துள்ளது. இந்த கொள்கையில் 6 முக்கிய அம்சங்கள், 17 உத்திகள் மற்றும் 59 செயல் திட்டங்களின் ஆதரவுடன் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள், வீடுகளின் தேவைக்கும் விநியோகத்திற்கும் இடையிலான சமநிலையின்மை மற்றும் கைவிடப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்தை கொண்டுள்ளது. கோலாலம்பூர் KLGCC மாநாட்டு மையத்தில் இன்று நடைபெற்ற அறிமுக விழாவில் உரையாற்றிய அமைச்சர் ngah Koh Ming, தரமான வீடுகள் என்பது வெறும் தங்கும் இடத்தை வழங்குவது மட்டுமல்ல, வளமான குடும்பங்கள், ஒற்றுமையான சமூகங்கள் மற்றும் நிலையான நாட்டின் வளர்ச்சிக்கு அது அடித்தளமாகும் என்று தெரிவித்தார். வரும் 2035 ஆண்டிற்குள் 10 லட்சம் மலிவு விலை வீடுகளை வழங்கும் இந்த கொள்கை நாட்டின் வீடமைப்பு துறையில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் உறுதியளித்தார். மேலும் மாநில அரசாங்கங்கள், ஊராட்சி அமைப்புகள் மற்றும் தொழில்துறையினருடன் இணைந்து இந்த கொள்கையின் பலன்கள் மக்களை சென்றடைவதை அமைச்சு உறுதி செய்யும் என்றும் ngah Koh Ming நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 1 நடைபெற்ற நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து ஜாசேகா கட்சியானது எதிர்க்கட்சியாக தனது செயல்பாடுகளை தொடரும் நிலையில் மீண்டும் அடித்தட்டு மக்களுடன் இணைந்து இணக்கமாக செயல்பட தொடங்கும் என அக்கட்சியின் புதிய மாநில தலைவர் ஜே அருள்குமார் தெரிவித்துள்ளார். 41 வயதான ஜே அருள்குமார் கடந்த 22 ஆண்டுகளாக நெகிரி செம்பிலான் மாநில தலைவராக வழிநடத்திய ஆந்தனி லோக்குக்கு பதிலாக இன்று தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். மாநில தேர்தலில் ஜாசேகா இழந்த ரப்பா, சின்னா தொகுதிகள் உட்பட மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதே கட்சியின் தற்போதைய முன்னுரிமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீலாய் தொகுதியை கடந்த 2013 ஆண்டு முதல் 4 தவணைகளாக பிரதிநிதித்துவப்படுத்தி வரும் அருள்குமார் தனது முதல் நடவடிக்கையாக ஜாசேகாவின் 140 கிளைகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து கட்சியின் களப்பணியை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆந்தனி லோக் தலைமைத்துவத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட கட்சியின் ஒற்றுமையை தொடர்ந்து பாதுகாப்பதே முக்கியம் என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சியாக அரசாங்கத்தை கண்காணித்து தேவையான இடங்களில் குரல் கொடுக்க உள்ளதாகவும், அதேவேளையில் மக்களுக்கு பயனளிக்கும் நல்ல கொள்கைகள் தொடர வேண்டும் என்றும் அருள்குமார் தெரிவித்துள்ளார். இதனிடையே நெகிரி செம்பிலான் மாநில மந்திரி பிசா இஸ்மாயில் லாசிமை இந்த வாரம் சந்தித்து மக்களின் நலனுக்காக இருதரப்பும் இணைந்து செயல்படக்கூடிய அம்சங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளதாக அவர் விவரித்துள்ளார். அரசியல் ரீதியாக இருதரப்பும் வெவ்வேறாக இருந்தாலும் மக்கள் நலனுக்காக ஒத்துழைக்க தயார் என்றும் அருள்குமார் உறுதியளித்துள்ளார். பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் 79வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசாங்கத்தின் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு நல்ல ஆரோக்கியம், வலிமை மற்றும் நாட்டை வழிநடத்தும் ஞானம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என அவர் தமது பிரார்த்தனைகளை வெளிப்படுத்தியுள்ளார். அதேவேளையில் நாட்டிற்கும் மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அரசாங்கத்தின் சீர்திருத்த திட்டங்களுக்கு சிவில் சேவை தொடர்ந்து உறுதியான ஆதரவு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பிரதமர் அலுவலகமும் காணொலி ஒன்றின் மூலம் அன்வாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. முயற்சிகள் தொடர்கின்றன, நம்பிக்கை நிறைவேற்றப்படுகிறது, இறைவனின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்ற செய்தியும் அதில் இடம்பெற்றுள்ளது. இதனிடையே மலேசியா மடானி முகநூல் பக்கமும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் இறைவனின் பாதுகாப்பும் அருளும் எப்போதும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்துள்ளது. நாட்டுக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து உழைக்க தேவையான வலிமை பிரதமருக்கு கிடைக்க வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளது. கிள்ளானில் புகழ்பெற்ற கிளாங் பாப்புலர் ரெசிபி எனப்படும் KPR உணவகம் தனது 24ஆம் ஆண்டு உணவு விழாவை கடந்த வாரம் வெகு சிறப்பாக நடத்தியது. எண் 17/1A மற்றும் 19/1A ஜலன் டெலிமா 18/KS9 பண்டா பார்க்லண்ட்ஸ் கிளாங் என்ற முகவரியில் உள்ள KPR-இன் டைனமிக் இவென்ட் ஹாலில் இந்த உணவு பெருவிழா நடைபெற்றது. திரு கண்ணுசாமி மற்றும் திருமதி மகேஸ்வரி தம்பதியரால் 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட
கேபிஆர் வாடிக்கையாளர்களின் பேராதரவால் தற்போது பல்வேறு உணவகங்கள், கஃபேக்கள் மற்றும் நிகழ்வு மண்டபங்களுடன் விரிவடைந்துள்ளது. 24 ஆண்டுகால பயணத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை தனது பலமாக கொண்டு வளர்ந்து வரும் கேபிஆர் உணவு வழங்கும் நிறுவனமாக மட்டுமின்றி தரம், சுவை மற்றும் சேவையில் தனக்கென ஓர் அடையாளத்தை நிலைநிறுத்தியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தனது உணவு அனுபவத்தை புதுப்பித்து வரும் கேபிஆர் பாரம்பரிய சுவைகளுடன் நவீன உணவு அணுகுமுறையையும் இணைத்து வருகிறது. 2026 ஃபுட் ஃபியஸ்டா கேபிஆரின் கடந்த கால வெற்றிகளை கொண்டாடுவதோடு அதன் எதிர்கால வளர்ச்சிக்கான பாதையையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது. இந்த 2026ஆம் ஆண்டுக்கான உணவு விழாவில் 130க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 70 வகையான உணவுகளை ருசித்து மகிழ்ந்தனர் என்று கேபிஆர் மார்க்கெட்டிங் தலைவர் திவ்யா கண்ணுசாமி தெரிவித்தார். ஹாய், என் பேரு திவ்யா. நான் கேபிஆர் நிறுவனத்தோட மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்கேன். என் கேபிஆர் நிறுவனம் மிஸ்டர் கண்ணுசாமி அண்ட் மேடம் மகேஸ்வரியால நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. 2002 ஸ்டார்ட் பண்ண இந்த பிசினஸ் இன்னைக்கு இந்த வருஷம் 2026 24 வருஷத்தை டச் பண்ணிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இயர் சில்வர் ஜூப்ளியை டச் பண்ணிருக்கு. ஸோ இதை கொண்டாடுற வகையில தான் கேபிஆர் ஃபுட் ஃபியஸ்டா 2026 டைனமிக் ஈவெண்ட் ஹால், இது கேபிஆரோட ஹால் பண்டபாக்லன்ஸ் கிளாங்ல இருக்கு. இங்க இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ இதுல 130க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் ரொம்ப அருமையா அண்ட் 70க்கும் மேற்பட்ட சாப்பாடோட கொண்டாடத்தக்கதாக நிறைவேற்றுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கேபிஆரோட growthக்கு நன்றி. ஓர் உணவகமாக தொடங்கிய கேபிஆர் வாடிக்கையாளர்களின் அபரிமிதமான ஆதரவால் படிப்படியாக விரிவடைந்து பல்வேறு உணவு சேவைகளுடன் வளர்ச்சி கண்டுள்ளதாக அதன் செயலாக்க நிர்வாகி கண்ணன் உத்ராபதி தெரிவித்தார். என் பேர் கண்ணன். ஸோ கேபிஆர் கிட்டேருந்து நான் பேசுகிறேன். ஸோ நான் 18 வருஷமாக இந்த கேபிஆரில் வேலை பார்க்குறேன். நான் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் நம்மளாக பேசிக்லேருந்து தான் எல்லா வேலையும் எனக்கு கேபிஆரில் ஸோ ஆரம்பத்துலேருந்து கிணப்பி போட்டேன். ஸோ கிணப்பி அண்ட் கேட்ரிங் செஞ்சுட்டு ஸோ ஆரம்பத்தில் படிப்படியாக நான் இன்னைக்கு ஆப்ரேஷன் மேனேஜர் கேபிஆர் கேட்டர்ஸில். ஸோ எங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்குது. பிரான்ச்சஸ் ஸோ கேபிஆர் கேட்டர்ஸ் மெயின் பிரான்ச். ஸோ ரெஸ்டாரண்ட் மாஜிடினம் இருக்குது. தென் ஆதிதகாரி ஹோல்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. டினமிக் கஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. கேபிஆர் பனானா லிப்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு ஃபுட் ட்ராக் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தென் கெனப்பி சர்வீஸ் செய்கிறோம். இதெல்லாம் நாங்கள் எங்கள் மெயின். ஸோ அதெல்லாம் பிரான்ச்சஸ். ஸோ கேபிஆர் ஃபுட்ஸ் தான் மெயின் ஃபுட். விழாவில் பரிமாறப்பட்ட ஒவ்வொரு உணவும் தனித்துவமான சுவையுடன் இருந்ததாக வாடிக்கையாளர் ஐஸ்வர்யம் வெள்ளச்சாமி மகிழ்ச்சி தெரிவித்தார். ஹாய், வணக்கம். என் பேர் ஐஸ்வர்யா. இந்த வருஷம் நான் கேபிஆர் ஃபுட் ஃபெஸ்டா 2026க்கு வந்திருக்கேன். இங்க கேபிஆர் எல்லாமே வெல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட் சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு ஃபுட்டுமே ஒவ்வொரு ருசியில அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அந்த ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஒவ்வொன்றும் அவ்வளோ சுவையாக இருக்குது. சிக்கன், வறுவல், மட்டன், especially fish, prawn, kamyong, spaghetti, western food, Malay food and Indian food எல்லாமே ரொம்ப சுவையா இருந்துச்சு. எஸ்பெஷலி அவங்களோட மேங்கோ லெஸ்ஸி சொல்றதுக்கே இல்ல, குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு எல்லாமே. இந்தியர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை ருசித்து மகிழ்ந்தது தமக்கு அறுசுவை விருந்தாக அமைந்ததாக PAC வேர்ல்ட்வைட் ஏசியா நிறுவனத்தைச் சேர்ந்த அனீஸ் நபிலா மஸ்லான் குறிப்பிட்டார். Okay, hari ni saya datang ke KPR 2026 Fiesta Food. So dekat sini yang best ni dia ada 70 menu, which is saya try semua, ada Indian, ada Malay, ada Chinese, and yang paling best saya dapat rasa manisan India tu, which is saya sebenarnya tak pernah rasa. Makanan sedap, dia punya quality best. Memang KPR punya makanan memang the best. தாம் ஒரு சைவ உணவு பிரியர் என்றும் முதன்முறையாக கேபிஆர் உணவகத்திற்கு வருகை தந்திருந்தாலும் அங்கு பரிமாறப்பட்ட ஒவ்வொரு சைவ உணவு வகையும் தனித்துவமான சுவையை வழங்கியதாகவும் வாடிக்கையாளர் ஆதிலட்சுமி பெருமிதத்துடன் தெரிவித்தார். என் பேரு ஆதிலட்சுமி. This is the first time I'm joining KPR Food Festival. இங்க நிறைய வகையான சாப்பாடு இருந்தது. இந்தியன்ஸ், சைனீஸ், வெஸ்டர்ன் ஃபுட், மலேஸ், ஆல் டைப் ஃபுட்ஸ் ஹியர். ஸோ அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஐம் அ வெஜிடேரியன். ஸோ நான் வெஜிடேரியன் இங்கே சாப்பிடும் போது நிறைய வகையான வெஜிடேரியன் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பாடு எல்லாம் ரியலி வெரி வெரி சூப்பர். ஐம் ரியலி என்ஜாய். ஐம் தேங்க் டு கேபிஆர். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன கேட்டீங்கன்னா ஸ்பெகட்டி, அப்புறம் வெஜிடேரியன்ல நிறைய
சாப்பாட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப விருப்பமா எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் வந்து இங்க சாப்பிட்டேன். 70 வகையான உணவுகள் இடம்பெற்றிருப்பது நேரில் பார்த்தபோதுதான் தமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாக வாடிக்கையாளர் சுரேஷ் தேவசகாயம் தெரிவித்தார். இன்னைக்கு கேபிஆர் ஃபுட் ஃபியஸ்டா 2026 வந்திருக்கோம். இங்க 70 வகையான சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதையே நம்ப முடியல. ஆக்சுவலி இங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லா விதமான குசினும் இருக்கு. சைனீஸ் குசின், மலே குசின், இந்தியன் குசின், வெஸ்டர்ன் குசின் எல்லாம் வச்சிருந்தாங்க. முக்கால்வாசி சாப்பாடு நான் ட்ரை பண்ணிட்டேன். எல்லா சாப்பாடுமே சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த மட்டன் வகைகள்ல எல்லாமே சூப்பரா செஞ்சிருந்தாங்க. அந்த ரோஸ் லேம் அதுவும் சூப்பரா இருந்துச்சு. எல்லா சாப்பாடும் சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெகட்டி, அப்புறம் சைனீஸ் குக்கிங்ல அந்த ஸ்வீட் சாவர் மாதிரி பீஸ்லாம் செஞ்சிருந்தாங்க. சொல்லும் போதே எனக்கு வாய் ஊறுது. ஆக்சுவலி எல்லா சாப்பாடுமே சூப்பரா இருந்துச்சு. வாடிக்கையாளர்களின் பேராதரவுடன் தொடர்ந்து விரிவடைந்து வரும் கேபிஆர் தரமே தங்களின் முதன்மை இலக்கு என்ற கொள்கையுடன் தனது பயணத்தை தொடர்கிறது. 24 ஆண்டுகளை கடந்த கேபிஆரின் இந்த பயணம் வாடிக்கையாளர் நம்பிக்கையால் கட்டமைக்கப்பட்ட வெற்றி பயணமாக தொடர்கிறது. வெளிநாட்டவர்களை குறிவைத்து கடத்தலில் ஈடுபட்ட கடத்தல் கும்பல் ஒன்றை மலேசிய போலீசார் சிங்கப்பூர் போலீசாருடன் இணைந்து வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது கடத்தி வைக்கப்பட்டிருந்த 2 மீட்கப்பட்டதுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மீட்கப்பட்டவர்களில் சிங்கப்பூரைச் சேர்ந்த ஓய்வூதிய ஆலோசகரும் சீனாவைச் சேர்ந்த பெண்ணும் அடங்குவர். இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் மலேசியர் என்றும் மற்ற 5 பேரும் சீன பிரஜைகள் என்றும் புகிட் அமான் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் குற்றப்புலனாய்வு துறை இயக்குனர் டத்து எம் குமார் தெரிவித்துள்ளார். மேலும் WeChat மூலம் அதிக சம்பளம் கிடைக்கும் வேலை வாங்கி தருவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து கடத்துவது கும்பலின் செயல்முறையாக இருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே சோதனையில் 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் ஒரு கத்தி கைப்பற்றப்பட்டதுடன் பிணை தொகையாக ஏற்கனவே செலுத்தப்பட்டிருந்த $15,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கும்பல் கோலாலம்பூரில் நடந்த மேலும் 2 கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புடையதாக போலீசார் நம்புகின்றனர். சமூக ஊடகங்களில் அறிமுகம் இல்லாதவர்களின் வேலை அல்லது சந்திப்பு அழைப்புகளை ஏற்க வேண்டாம் என போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். பினாங்கு மாநிலத்தில் பக்காத்தான் ஹராப்பான் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான PKR, ஜாசேகா உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து அமைத்துள்ள மாநில அரசாங்கம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து ஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு தெரிவித்தார். மத்திய அரசாங்கத்தில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் மற்றும் அரசியல் சலசலப்புகள் ஏற்பட்டாலும் ஜாசேகா தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அரசாங்கத்தில் சிறப்பாக செயல்படும் தலைவர்கள் யார் என்பதை மக்கள் தாங்களாகவே மதிப்பீடு செய்து தீர்மானிக்க முடியும் என்றும் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் என்றும் டத்து ஸ்ரீ சுந்தர்ராஜு கூறினார். வேலை விட்டு போய் இருந்தது, அதையும் அந்த வருஷ கடைசிக்குள்ளார திரும்பி அவார்ட் பண்ணி கான்ட்ராக்ட் திரும்பி வேலையை கண்டினியூ பண்றதுக்கு செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முயற்சி என்னன்னா, எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் ஒரு மண்டபம் இருக்கணும்ன்ற ஒரு முயற்சியில எல்லா பள்ளிகளுக்கும் ஒண்ணா செஞ்சுட்டு வரோம். ஏற்கனவே இந்த பையன் நம்ம என் தொகுதியில் உள்ள பிராய் தமிழ் பள்ளிக்கு செஞ்சாச்சு. ரொம்ப நாள் அதுவும் விடுபட்டு போய் செஞ்சு முடிச்சிட்டோம் 2 வருஷம் முன்னுக்கு. அதே போல இந்த வருஷம் என்னன்னாக்கா நம்ம நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையை மதிப்பிடுவதில் நாணயத்தின் மதிப்பு முக்கியமான குறிகாட்டியாக விளங்குவதையும் சுட்டிக்காட்டினார். ஒரு நாட்டின் நாணய மதிப்பு உயர்வதற்கு பல்வேறு காரணிகள் உள்ள நிலையில் அவற்றின் அரசியல் நிலைத்தன்மையும் முக்கியமான காரணியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அரசியல் மாற்றம் குறித்து முடிவெடுக்கும் போது தற்போதைய சூழ்நிலையையும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் மக்கள் கவனமாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என மீண்டும் டத்து ஸ்ரீ சுந்தர்ராஜு வலியுறுத்தினார். சரவாக்கில் நிலவி வரும் புகை மூட்டமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாநில முதலமைச்சர் அபாங் ஜோஹாரி ஒபேங் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதைய புகை மூட்டம் முந்தைய காலங்களைப் போல் மோசமாக இல்லாவிட்டாலும் எல் நினோ வானிலை தாக்கத்தை கருத்தில் கொண்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த நிலை தற்காலிகமாக இருக்கும் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் புகைமூட்டத்தை கட்டுப்படுத்தும் மாநில அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை துணை முதலமைச்சர் டத்தோ டாக்லஸ் உகா தலைமையிலான சரவா பேரிடர் மேலாண்மை கமிட்டி ஒருங்கிணைக்கும் என்றும் அபாங் ஜோஹாரி தெரிவித்துள்ளார். இதனிடையே இன்று திங்கட்கிழமை மதியம் 1 மணி நிலவரப்படி சிரியான் பகுதியில் காற்றின் தரக்குறியீடான API 182 பதிவாகி ஆரோக்கியமற்ற நிலையில் அதிகபட்சமாக இருந்தது. அதேவேளையில் சமரஹான், குச்சிங், சிபு, முகா உள்ளிட்ட பல பகுதிகளில் 150 முதல் 160க்கும் மேல் காற்றின் தரக்குறியீடு பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள
கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.